3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கறிக்கடையில் சிக்கன் வாங்க போயிருந்தப்போ புதுசாக கல்யாணமான ஒரு பொண்ணும் ஒரு மாப்பிள்ளையும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கேட்டுச்சு, இந்த 2 கோழியும் ஒன்று மேலே ஒன்று தலை வச்சு படுத்துருக்கு, இப்போ ஒன்று எடுத்து வெட்டிடுவாங்கல்ல, இன்னொன்று அழுகுமா, நினச்சி ஃபீல் பண்ணுமான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பையன் சொன்ன, அப்படி பிராய்லர் கோழிக்கெல்லாம் அறிவு கிடையாது, அந்தளவுக்கெல்லாம் யோசிக்காது அப்படின்னு. கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு அமைதியாகவே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே கட்டியிருந்த 2 ஆடையும் பார்த்துச்சு. அந்த ஆடு 2ம் ஒன்றை பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு, இந்த 2 ஆடும் ஒன்றை பார்த்துட்டே இருக்குல்ல, இதில் 2ல் எதை முதல்ல வெட்டுவாங்கன்னு அது 2ம் பேசிக்குமா, கேட்குமா, ஒன்றை வெட்டிட்டாங்கன்னா இன்னொன்று ஃபீல் பண்ணுமான்னு கேட்டுச்சு. அப்போ அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, நீ சும்மா கண்டதை பேசி நல்ல கறிசோறு சாப்பிட்றத கெடுத்துறாத, உன்னை கூட்டிகிட்டு வந்ததே ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொன்னான். அப்படி 3 வருஷம் முன்னாடி நடந்ததை ஏன் நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் படித்த புத்தகம் எனக்கு அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துச்சு. என்ன புத்தகம் அப்படின்னா, பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய பூனாச்சி அல்லது வெள்ளாட்டின் கதை. இந்த கதை முழுக்க ஒரு வெள்ளாடு அதனுடைய பிறப்பிலிருந்து அது வாழ்க்கை எப்படி ஒவ்வொரு படிநிலை அடையுது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கதை முழுக்க இந்த வெள்ளாடு மட்டும்தான், பூனாச்சி மட்டும்தான் ஆட்சி செஞ்சுருக்கு. இந்த கதை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, ஆடை நம்ம என்ன நினைப்போம், ஏதாவது கொடுத்தா சாப்பிடும், அசைப்போடும், உட்காரும், தூங்கும், கத்தும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்ல. இல்லை, அதுக்கும் எவ்வளவு உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த நாவல். ஒரு வயதான கிழவனுக்கும் கிழவிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நலிவுற்ற ஒரு குட்டி வெள்ளாடு அதனுடைய வாழ்க்கையை மனிதர்களோடு எப்படி பரிணமித்து கொள்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை முழுக்க பேசியிருக்காங்க. இது ஒரு குறியீட்டு நாவல் தான். அவசியம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கணும். அன்பு, நன்றி.